ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, Adobe Illustrator ஓப்பன் பண்ணும்போது திஸ் அன்லைசன்ஸ் Adobe ஆப் ஹேஸ் பீன் டிசேபிள் சொல்லி வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்ச் பாரில் விண்டோஸ் செக்யூரிட்டி சரியா டைப் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் செக்யூரிட்டி டைப் பண்ண உடனே மேலே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தாப்புல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் சரியா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் செட்டிங் சரியா, அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஃபவுண்ட் ரூல்ஸ் சரியா, இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஸோ அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா நியூ ரூல்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் வந்து ப்ரௌஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சியில் Adobe Illustrator 2024 சொல்லியிருக்கு. ஸோ நான் அந்த அப்ளிகேஷன் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, பிளாக் த கனெக்ஷன் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஸோ ரூல் எதில் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா, மூணுலுமே நம்ம டிக் பண்ணி வைக்க போகிறோம். டொமைன், பிரைவேட், பப்ளிக் சரியா, இது மூணுமே நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ இதில் நேம் கேட்குது. இதில் நேம் வந்து நம்ம எந்த அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோமோ அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து நம்ம இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ Adobe Illustrator டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துருங்க சரியா. ஃபினிஷ் கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், பிளாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். இதே மாதிரி அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு நியூ ரூல் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபார்மேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எந்த பாத்துன்னு சொல்லி அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த லொகேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும். ஸோ Adobe Illustrator கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைலோட ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிளாக் த கனெக்ஷன் அதுவும் டிக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ரூல் அப்ளை பண்ணுற இடம் வந்து என்ன, அந்த மூணுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் Adobe Illustratorன்னு சொல்லி நேமில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க சரியா. இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி எல்லாமே செட் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு சரியா. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு Adobe Illustrator வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ எப்போ போல நம்ம வந்து Illustrator யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.